வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீமயில் வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி அன்று நம் சங்கடங்களாம் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளும் தீரட்டும். தீராத நோய்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது, நிம்மதி இல்லை, மன நிம்மதி இல்லைனாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு. அது என்ன பரிகாரம் தான் நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் மாதத்தில் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதி முழுமையாக இருக்குது. அன்று தான் சங்கடஹர சதுர்த்தி. அன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி நான் சொல்லியிருக்கேன், நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி சந்திரனுக்குரிய நாளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வருவது முருகருக்குரிய நாளாக இருப்பதாலும் அன்று சதுர்த்தி திதி வருவதும், அதாவது விநாயகருக்கும் உகந்த நாளாகவும் இருக்குது, முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாக இருக்குது. அன்றைக்கி நம்ம என்ன ஒரு கோரிக்கையும் விநாயகர் பாதத்தில் வச்சா அது கண்டிப்பாக நிறைவேறும். அது என்னன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பூஜை அறையில் எப்போவுமே நம்ம சுபகாரியங்கள் எதுவாக செய்தாலும் ஃபஸ்ட்டு நம் வீட்டில் கல் பிள்ளையாராக இருக்கட்டும், வெள்ளி பிள்ளையாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம் வீட்டில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது ரொம்ப சிறப்பு. நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வெத்தலையில் பிடிச்சி பாருங்கள். உங்களுடைய எந்த ஒரு தடைப்படக்கூடிய விஷயங்களாகட்டும், தீராத உங்கள் வீட்டில் நோய்களாக இருந்தாலும் சரி, சங்கடங்கள், மன நிம்மதி எதுவாக இருந்தாலும் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதாவது அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி விட்டுட்டு அது மேலே நீங்கள் ஒரு 2 அருகம்புல்லை வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இந்த 2 அருகம்புல்லோட ₹1 நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு விநாயகருடைய மூல மந்திரம் நீங்கள் ஜபிக்கணும். அப்படி இல்லைனாலும் விநாயகரே போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 108 தடவை சொல்லுங்கள். விநாயகரோட மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் படிங்க. படிச்சுட்டு அந்த ₹1 நாணயத்தை அருகம்புல்லோட மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. என்ன நீங்கள் அந்த ₹1 நாணயத்தில் உங்களுடைய கஷ்டங்கள், அதாவது எங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை எதிரிகள் தொல்லைகள் இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஆறாத இருக்குது, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எதுவாக இருந்தாலும் இந்த ₹1 நாணயத்தோட இந்த அருகம்புல்லுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது, அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த அருகம்புல்லும் ₹1 நாணயத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் முடிஞ்சு உங்கள் பூஜை அறையில் வச்சு பாருங்கள். அதாவது வச்சுட்டு இது நிறைவேறின உடனே உங்கள் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் உண்டியில் போட்டுடுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நினச்சி செய்யும் பொழுது உங்களுக்கு 11 வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்று மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க விநாயகருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.